हरे कृष्ण। हरे कृष्ण शिल प्रभुपाद की जय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोपीष्टं स्थापितं येन पुयले स्वयं रूप कदा माक्यं तदादि स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं श्रीकृष्ण देवं श्री राधा कृष्ण पादान सगगण ललिता श्री विशाखान विदांस। हे कृष्णा करुणा शिंतो दीनबंतो जगत्पदे कोपेश कोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन कौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो ओं विष्णुपादाय कृष्ण पृष्ठाय पूदले श्रीमदे भक्तिवेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाक्षात्य देशधारिणे। नारायणं नमस्कृत्य नरं चैनव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवैरि नैष्टकी। मुखं करोति वाचालं पुंकुं लङ्कायते क्रीमत कृपादमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओं नमो भगवते वासुदेवाय। भागवत प्रार्थனை। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैः सद्बला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैः त्रिक्पृदा सर्वभागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिदुवन्दोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वर्षाक्षरायदे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मत्येह बन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्महादन मत् निस्तारக मत्பாக்கிய மதானந்த நமோஸ்துதே। அசாது சாது தததாயின் அதினோச்ச தாக்கர கானா முஞ்ச காசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு எது மாதாஜி, எந்த இது பதம் மாதாஜி? ஸ்ரீமத் 26வது அத்தியாயத்துல 4வது புத்தகம், 4வது காண்டம், 2வது புத்தகம், 24வது ஸ்லோகம் மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தஸ்மின் ததே தமம் அஹம் தவ வீரபத்னி யோ அன்யத்ர பூஷூர குலாத்கிருத கிலிபிஷஸ்தம் பஸ்யேன வீத பயம் உன்முதிதம் திரிலோக்யாம் அன்யத்ர வை முரரிபோர் இதரத்ர தாசாத். படிக்கிறீங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு.
ஓ வீரபத்னியே, உன்னிடம் யாரேனும் தவறு இழைத்தனர் என்றால் அதை அன்புடன் கூறுவாயாக. அவன் அந்தண குலத்தைச் சேராதவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு நான் தகுந்த தண்டனை அளிப்பேன். முரரிபு கிருஷ்ணரின் தொண்டனை தவிர நான் 3 லோகங்களுக்கு உள்ளும் புறமும் ஒருவரையும் மன்னிக்க மாட்டேன். நான் தண்டிப்பதற்கு தயாராக இருப்பதினால் உன்னிடம் தவறிழைத்த பிறகு சுதந்திரமாக நடமாட அவனால் முடியாது. பொருளுரை: வேத நாகரிகத்தில் ஓர் அந்தணர் அல்லது முழு மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்குரிய முறையான தகுதியுடையவன், அதாவது சமுதாயத்தின் மிகுந்த புத்திமான் பிரிவைச் சேர்ந்தவன். அதுபோல் முரவ் என்னும் அசுரனை கொண்டதினால் முரத்விஷன் என்று அறியப்படும் பகவான் கிருஷ்ணரின் பக்தனும் ஒரு நாட்டின் ஒழுங்குமுறை விதிகளுக்கு உட்பட்டவர்கள் அல்லர். அதாவது ஒரு நாட்டின் சட்டத்தை மீறுவதினால் அவ்வரசாங்கத்தால் அனைவரும் தண்டிக்கப்படுவர். ஆனால் ஓர் அந்தணனோ வைணவனோ அவ்வாறு தண்டிக்கப்படுவதில்லை. ஏனெனில் இயற்கையின் சட்டங்களை அவர்கள் மீறுவதில்லை. ஏனெனில் இச்சட்டங்களை மீறுவதினால் விளைவும் முடிவுகளை அவர்கள் மிகவும் நன்றாக அறிவர். அவ்வாறு அவர்கள் சில நேரம் சட்டத்தை மீறியவர்கள் போல் தோன்றினாலும் அவர்கள் அரசனால் தண்டிக்கப்படுவதில்லை. இவ்வுபதேசம் மன்னர் பிராசீனபர்கிஷத்திற்கு நாரத முனிவரால் அருளப்பட்டது. மன்னர் புரஞ்சனன் மன்னர் பிராசீன பர்கிஷத்திடம் அவரது முன்னோரான பிருது மன்னர் ஒரு நாளும் ஓர் அந்தணனையோ அல்லது வைணவனையோ தண்டித்ததில்லை என்று நினைவுறுத்துகிறார். ஒருவனது தூய அறிவு ஹரே கிருஷ்ணா. நாம நேத்து பார்த்துட்டோம் மாதாஜி. இந்த ஸ்லோகம் நேத்து பார்த்துட்டோம். 25 தான் பார்க்கணும். ஓகேங்க மாதாஜி, அது படிங்க. வக்ரம் நதே விதிலகம் மலினம் விஹர்ஷம் சம்பிரம்ம பீமம் அவிம்ருஷ்டம் அபேதராகம் பஸ்யே சதா ஸ்தனௌ அபிஷூஷோ பஹதௌ சுஜாதௌ பிம்பாதரம் விகித குங்கும பங்கராகம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: அன்பு மனைவியே, இன்று வரை சிந்தூர திலகம் அலங்கரிக்காத உனது எழில் முகத்தை நான் கண்டதில்லை. அதுபோல் இன்று வரை நீ ஒளி இழந்தும் பாசமின்றியும் வாட்டமுற்றும் இருப்பதை நான் கண்டதில்லை. உனது மார்பகங்கள் இரண்டும் உனது கண்ணீரினால் நனைந்திருப்பதையும் இன்று வரை நான் கண்டதில்லை. கோவை பழத்தைப் போல் சிவந்திருக்கும் உனது அழகிய உதடுகள் தம் சிவந்த நிறத்தை இழந்து இன்றிருப்பது போல் நான் இதற்கு முன்பு என்றும் கண்டதில்லை. பொருளுரை: திலகம் மற்றும் சிவந்த குங்குமத்தினால் அலங்கரிக்கப்படும் பொழுது ஒரு பெண் மிக்க அழகுடையவளாக விளங்குகிறாள். பொதுவாக ஒரு பெண்ணின் உதடுகள் கோவை பழம் போல் சிவந்திருக்கும் பொழுது அவன் மிக்க கவர்ச்சியுடையவனாகின்றான். ஆனால் ஒருவனது உணர்வு அல்லது புத்தி கிருஷ்ண உணர்வு பற்றிய சிறந்த சிந்தனைகள் ஏதுமின்றி இருக்கும் பொழுது அவை ஒளி இழந்தும் கலை இழந்தும் போகும். அப்படியே ஒருவனது புத்தி கூர்மையுடையதாக இருந்தான் என்றாலும் அவனால் எந்தவித நன்மையும் அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ முத்தாஜி. பொதுவாவே நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த போட்டோவையும் கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற போட்டோவையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம முகத்துல அந்த கலை தெளிவு, ஏன்னா குழப்பத்துல இருக்கும்போது நாம பந்தப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சீரழிந்து இருக்கும். நிறைய குழப்பங்கள், நமக்குள்ள நிறைய கோபம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இப்படி பல்வேறு குணங்கள்ல நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனா இப்ப கொஞ்சம் கிருஷ்ண உணர்வுக்கு வந்து தெளிவு பெற்றவுடன் நம்மளுடைய ஆரா என்கின்ற அந்த உடல்ல இருக்கிற ஒளிவட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அது சூட்சுமமானது, கண்களால் பார்க்கக்கூடியதல்ல. ஆனா அந்த முகத்துல பிரதிபலிக்கும். நம்ம முகம் வந்து கண்ணாடி மாதிரி. கண்ணாடி முன்னாடி நின்னா எப்படி நம்ம உள்ளத்துல இருக்கிறது அப்படியே முகத்துல தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. நீங்க ரொம்ப கோபமா இருக்கும்போது கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்க சகிக்காது. நீங்க யாருக்கூடையாவது கத்துறீங்க, இல்ல கோவப்படுறீங்க, முகமெல்லாம் செவந்து கண்ணெல்லாம் சுருங்கி நெற்றி புருவம் உயர்ந்து காதெல்லாம் விறப்பா அப்படியே முகமெல்லாம் கடுகடுப்பா. சோ அந்த கோபம் என்ன ஆகுதுன்னா நரம்புகளை பாதிக்குது, அது வந்து உடலையும் பாதிக்குது. சோ இந்த கோபத்தினால நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமானா சுகர் அதிகமாகும். சுகர் அதிகமானா கிட்னி, லிவர் இதெல்லாம் ஃபங்க்ஷன் கம்மியாகும். இப்படி தொடர்ச்சியாக அது வந்து செயின், அப்படி செயின் மாதிரி அது போயிட்டே இருக்கும். சோ உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதவங்களுக்கு உடம்புல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வுக்கு வந்த உடனே உங்களுடைய கோபம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் போன்ற வேண்டாத அசுர குணங்கள் எல்லாமே கம்மியாயிட்டு வர்றதுனால உங்களுக்கு ஒரு அந்த முகத்துல வந்து பிரகாசம், எப்படி வள்ளலார் இந்த
பக்தர்கள் சர்கோஸ்வாமிகள் அவங்களுக்கு பின்னாடி எல்லாம் தலையில பாத்தீங்கன்னா சுவாமி படங்கள்ல பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் வராது, இருந்தாலும் அந்த ஆரா அதிகமாயிட்டே இருக்கும், அந்த பவர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். சோ கிருஷ்ண உணர்வுக்கு முன்னாடி அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய அவளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் தெரியும், அந்த முகத்துல ஒரு பொலிவு தெரியும். இங்க அதைத்தான் சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம் 26 ஸ்லோகம். தன்மே பிரிஷீத சுக்ருத கிருத கில்பிஷஸ்ய ஸ்வைரம் கதஸ்ய மிருகயாம் வியசநாதுரஸ்ய காதேவரம் வசகதம் குசுமாத்திர வேக விஸ்ரஸ்த பௌஸ்னம் உசதி ந பஜேத கிருத்யே. ஹரே கிருஷ்ணா. மல்லிகா மாதாஜி படிங்க. மல்லிகா மாதாஜி படிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. அன்பான அரசியே, எனது பாவம் நிறைந்த ஆசைகளினால் உன்னிடம் கேட்காமல் நான் காட்டிற்கு வேட்டையாடச் சென்று விட்டேன். ஆகையினால் உனக்கு குற்றம் இழைத்து விட்டேன் என்றே கூறலாம். ஆயினும் உனது மிகவும் நெருங்கிய துணைவனாக என்னை கருதினாய் என்றால் இன்னும் மிகுந்த இனிமையுடன் என்னை கருத வேண்டும். நான் அதிகமான இழப்புக்கு ஆளாகி இருக்கிறேன். நான் காம இச்சையுடையவனாக இருக்கிறேன். மேலும் தனது ஆசை கணவனுடன் இணைய மறுத்து அவனை நீங்கிவிடும் அழகிய மங்கை எங்கே இருக்கிறாள்? பொருளுரை. ஆணும் பெண்ணும் இருவருமே ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர். இதுதான் உலகத் தோற்றத்திற்கான அடிப்படை காரணமாகும். பொதுவாக பெண்கள் தம்மை எப்போதும் அழகுடையவர்களாக வைத்துக் கொள்கின்றனர். அப்போதுதான் தத்தமது கணவர்களை கவர முடியும். ஆசையுடைய கணவன் தன் மனைவியின் முன்பு வரும் பொழுது அவரது முரட்டுத்தனமான செயல்களை பயன்படுத்தி தனது வாழ்க்கையினை அனுபவித்து மகிழ்கிறான். பொதுவாக ஒரு பெண் அவள் கணவனாலோ அல்லது பிற ஆண் மகனாலோ தாக்கப்படும் பொழுது காம இச்சை மிகுந்து அவள் அதில் மகிழ்ச்சியே அடைகிறாள். இதனையே வேறொரு விதமாக கூறலாம். புத்தியை பயன்படுத்தும் பொழுது அப்புத்தியும் புத்தியை உடையவனும் என்று இருவருமே ஒருவரோடொருவர் மிகுந்த திருப்தி அடைகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.9.45 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டு எனனே கரையோர் இவதுக துக்கம் என்று கர்மிகளின் உண்மையான இன்பம் பாலுறவு வாழ்க்கையாகும். அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வெளியே கடுமையாக உழைக்கின்றனர். பின்னர் பாலுறவு வாழ்க்கையினை துய்த்து மகிழ அவர்கள் வீட்டிற்கு வருகின்றனர். மன்னர் புரஞ்சனன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். பின் தனது பாலுறவினை அனுபவிப்பதற்காக அவர் வீட்டிற்கு திரும்பினார். ஒரு மனிதன் வீட்டை விட்டு பிரிந்து ஒரு வார காலத்திற்கு வெளியூருக்கோ வேறெங்கோ சென்றிருந்தான் என்றால் வார இறுதியில் பாலுறவு இன்பம் அனுபவிப்பதற்காக தனது வீட்டிற்கு திரும்ப வேண்டுமென்று மிக்க ஆர்வமுடையவன் ஆகிறான். இதனை ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றது. என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் என்று. கர்மிக்கள் பாலுறவு இன்பத்திற்காகவே மிகவும் கடுமையாக உழைக்கின்றனர். நவீன மனித சமுதாயம் வரைமுறையற்ற பாலுறவு வாழ்க்கையினை பல்வேறு வழிகளில் தூண்டுவதனால் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறது. இது மேற்கத்திய உலகில் நன்கு காணப்படுகிறது. இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 26வது அத்தியாயமான மன்னர் புரஞ்சனன் காட்டிற்கு வேட்டையாடச் செல்லுதலும் அரசியின் சினமும் என்னும் பகுதிக்கு பக்தி வேதாந்தரின் பொருளை இத்துடன் நிறைவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த உலகமானது ஆண் பெண் அப்படிங்கிற ஆண் பெண் இனக்கவர்ச்சியில தான் போயிட்டு இருக்குது. இதுதான் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. ஆனா இத அலோவ் பண்றாங்க எப்படின்னா, வேத கொள்கைகள் நம்மளுக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ, ஏன்னா நாம எல்லாமே அதான் வந்திருக்கோம், இங்க அனுபவிக்கணுங்கிற ஆசையில தான் வந்திருக்கிறோம். அப்ப அனுபவிக்கிறதுக்கும் ஒரு எல்லை உண்டு, அதுக்கும் கோட்பாடுகள் இருக்கு, வேத கோட்பாடுகள் இருக்கு. அந்த வேத கோட்பாடுகளின் படிதான் அனுபவிக்கணும். எல்லையற்ற இன்பத்தை அனுபவிக்கணும்னா முடியவே முடியாது. அதுக்கு பகவான் கிருஷ்ணரை தவிர யாராலும் முடியாது, ஏன்னா அவர் தான் அனுபவிப்பாளர். ஆனா நாம அனுபவிக்கணும்னு வந்ததுனால பகவான் அதுக்கும் ஒரு கோடு கொடுத்திருக்காரு. அந்த கோட்டை மீறக்கூடாது, கோட்டுக்கு மேல நாம தாவக்கூடாது. அப்போ இங்க நவீன சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா, காம இச்சைகளை பெறுவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி அரசாங்கம் அதுக்கே ஊக்குவிக்குது. மதுக்கடைகள், மாமிச கடைகள்,
அப்புறம் விபச்சார விடுதிகள், சூதாட்ட விடுதிகள் அப்படின்னு எல்லாத்தையும் கவர்மெண்டே அலோவ் பண்ணுது. இதுதான் கலியுகம். கலியுகத்துல மன்னர்கள் கிடையாது, மன்னராட்சி கிடையாது. மன்னர் அப்படின்னா பகவானோட பிரதிநிதிகளா அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா காலம் போக போக அந்த மன்னர்களும் மாறிட்டாங்க. அப்புறம் இங்க மக்களாட்சி அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முட்டாள்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முட்டாள்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் எல்லாமே வீணா போயிடுச்சு. வேத கொள்கைகளை மறுக்கும் நாத்திகர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால இப்போ வேத கொள்கைகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது சட்டம் கூட நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் அந்த சட்டத்தை மீறி பெண்களை அனுபவிக்கணும், அதான் வாழ்க்கை, நிறைய கழுத மாதிரி உழைப்பாங்க. இப்ப மெட்ரோபாலிட்டிக் சிட்டில அதை பாத்தீங்கன்னா காலையில எந்திரிப்பாங்க, எந்திரிச்சவுடன் அப்படியே மெஷின் மாதிரி குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஓடுவாங்க. அப்ப சோர்ந்து வர்றப்போ அதை உடலில் பயன்படுத்திடுவாங்க, மறுபடியும் அடுத்த நாள் எந்திரிச்சு ஓடுவாங்க. சோ அவனுக்கு உடல் இன்பம் அப்படிங்கிறது ஒரு மாயவித்த மாதிரி. அதுக்காக பெண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்பான், இதை வாங்கணும் அதை வாங்கணும், அவன் விரட்டிட்டே இருப்பான், அவன் ஓடிட்டே இருப்பான். சோ எப்பவுமே தீராது, அவனுக்கு டிமாண்ட் தீராது. இப்ப சம்பாதிக்க சம்பாதிக்க பத்தல 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 பத்தல. அப்ப அவனுக்கு ஆத்ம ஞானம் அப்படிங்கறதெல்லாம் நேரமே கிடையாது, நேரமே ஒதுக்க முடியாது. ஏன்னா மனைவி இன்னைக்கு கலியுகத்துல மனைவி அப்படித்தான் இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் நிறைய டிமாண்ட்ஸ், வேணும் 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 வேணும்னு. வீட்டுக்குள்ள எத்தனை பொருள் இருந்தாலும் அவங்க மறுபடியும் வாங்கதான் நினைக்கிறாங்க. இருக்கிறது போதுங்கிற எண்ணமே யாருக்கு வர்றது? போதும் என்ற மனமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி, பொன் செய்யும் மருந்து அப்படின்னு. ஆனா இங்க யாருக்குமே அப்படி ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணம் கிடையாது. ஆசைகளை உடனே நிறைவேற்றணுங்கிற எண்ணம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனைவின்னு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய பிளான் பண்ணிட்டு தான் வர்றாங்க. நம்ம கணவன் இப்படி இருக்கணும், கணவனோட அக்கௌண்ட்ல இவ்வளவு இருக்கணும், வந்த உடனே கார் வேணும், மாமியார் உள்ள இருக்கக்கூடாது, மாமனார் இறந்துடணும், இப்படி பல எண்ணங்கள்ல உள்ள வர்றாங்க. அப்ப எப்படி அவங்க எல்லாம் குடும்ப தலைவியா இருக்க முடியும்? சோ எதிர்காலம் எப்படி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ வேத நாலேஜ் இல்லாதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறது நாம புரிஞ்சு இந்த வேத ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்க முயற்சி பண்ணணும். சோ இதுதான் இந்த புரஞ்சன மன்னன் ஸ்டோரியில நாரத முனிவர் சுட்டி காட்டுறார். அடுத்தது அத்தியாயம் 27. புரஞ்சன மன்னரின் நகரம் சண்டவேகனால் தாக்கப்படுதலும் காலகன்யாவின் குணநலன்களும். நகரம் அப்படின்னா நாம பார்த்தோம் முதலையே, அது உடல். உடல் என்கின்ற நகரம், உடல் ஒரு டவுனு. இதுல சண்டை அப்படின்னா காலம். காலத்தின் அந்த உடல் என்ன ஆகுதுன்னா முதுமை அடையுது. அதுதான் காலக்கன்யா. காலக்கன்யா அப்படின்னா காலத்தின் கோலம் என்ன ஆகுது? இளமையா இருந்த குழந்தையா இருந்த நான் இளமை பருவம், இளமை பருவத்துல கண்ணை மூடிட்டு நான் நிறைய செயல்கள் செய்யறேன். ஆனா அது முதுமையில என்னை பாதிக்குது. ஏன்னா நம்ம இளமையில கண்ணு மண்ணு தெரியாம நாம நினைச்சதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். பாவம் எது, புண்ணியம் எது, கர்மா எது, அகர்மா எது, எதுவும் நம்மளுக்கெல்லாம் தேவை கிடையாது, நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே உந்துதல்ல இளைஞர்கள் இன்னைக்கு என்ன வேணா பண்றாங்க. சினிமாக்கு போறாங்க, பெண்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவு வச்சுக்கிறாங்க. சரி, அந்த இளமை பருவம் அப்படிங்கிறது யோசிக்கிற கூட அந்த புத்தியை பயன்படுத்த மாட்டேன். அப்போ புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா அந்த புத்தி மட்டுமல்ல, புத்தி உடலும் சேர்ந்து, உடல் உள்ளம் மனம் எல்லாம் சேர்ந்து அதை நல்லதை அனுபவிக்குது. ஆனா புத்தி தடுமாறுச்சு அப்படின்னா எல்லாமே தடுமாறுது. சோ அங்க புத்திங்கிற அந்த முக்கியமான ஒண்ணு இல்ல அப்படின்னா எல்லாமே அவனோட ராங்கா போயிடுது இல்லைங்களா? சோ இது இங்க பாக்கலாம் எப்படி அந்த காலக்கன்யா முதுமை அந்த நகரம் அப்படிங்கிற உடலை தாக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். நாரத உவாச்ச 1-5 வரைக்கும் புரஞ்சனோட காலத்தை மனைவியுடன் அனுபவிக்கிறத பத்தி இங்க பேசுறாங்க. புரஞ்சனன் காலத்தை மனைவியுடன் அனுபவிக்கிறார். இப்போ 1-5 வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள். நாரத உவாச்ச இத்தம் புரஞ்சனம் சத்ரய வசமானிய விப்ரமைக புரஞ்சனி மகாராஜ ரேமே ரமயதி பதிம். மகேஸ்வரி பார்வதி மாதாஜி படிக்கிறீங்களா? மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார். அன்புரிய மன்னனே, மன்னர் புரஞ்சனின் மனைவி பல்வேறு வழிகளில்
அவரை மயக்கி அவரை தன் மன்னரோடு பாடு வாழ்க்கையினை அனுபவித்து மகிழ்ந்து அவருக்கு வேண்டிய மட்டும் திருப்தி அளித்தார். பொருளுரை: மன்னர் புரந்தரன் காட்டில் வேட்டையாடி விட்டு வீட்டுக்கு திரும்பி நீராடி உண்டு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றவுடன் தனது மனைவி தேடினார். அவள் பந்தனையை துறந்து தலையில் மேல் அலங்கோலமாக படுத்துவதைக் கண்டு மனம் வருந்தினர். ஆயினும் அவள் மீது முகமுற்று அவளை அணிவித்து மகிழத் தொடங்கினார். மனதில் இவ்வாறுதான் செயலில் இட்டுக் கொண்டிருக்கிறேன். இவ்வாறு செயலை மன்னர் புரந்தரன் காட்டில் மிருகங்களை ஹரே கிருஷ்ண மாதாஜி, உங்களோட டவர் கம்மியா இருக்கு. மகேஸ்வரி மாதாஜி, நீங்க படிக்கிறீங்களா? சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் நாரதர் தொடர்ந்து கூறினார்: அன்பிற்குரிய மன்னனே, மன்னர் புரஞ்சனின் மனைவி பல்வேறு வழிகளில் அவரை மயக்கி அவரை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொணர்ந்தாள். அம்மன்னரோடு பாலுணர்வு வாழ்க்கையினை அனுபவித்து மகிழ்ந்து அவருக்கு வேண்டிய மட்டும் திருப்தி அளித்தாள். பொருளுரை: மன்னர் புரஞ்சனன் மன்னர் புரஞ்சனன் பார்வதி மாதாஜி, உங்களோட டவர் கம்மியா இருக்கு. மன்னர் புரஞ்சனன் காட்டில் வேட்டையாடி விட்டு வீட்டிற்கு திரும்பி நீராடி உண்டு மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றவுடன் தனது மனைவியை தேடினார். அவள் பஞ்சனையை துறந்து தரையின் மேல் அலங்கோலமாக படுத்திருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார். ஆயினும் அவள் மீது மோகமுற்று அவளை அனுபவித்து மகிழத் தொடங்கினார். மனிதர்கள் இவ்வாறுதான் உலகில் பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இப்பாவ செயல்களை மன்னர் புரஞ்சனன் காட்டில் மிருகங்களை வேட்டையாடியதுடன் ஒப்பிடலாம். பாவம் நிறைந்த வாழ்க்கையானது சமயத்தின் பல்வேறு அறநெறிகளான யக்ஞம், விரதம் மற்றும் தானம் போன்றவற்றினால் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இவ்வழியில் ஒருவன் தனது பாவங்களின் பலன்களில் இருந்து விடுதலை பெற்று உண்மையான கிருஷ்ண உணர்வினை அடையலாம். அரண்மனைக்கு வந்து நீராடி சுவையான உணவு உண்டு புத்துணர்ச்சி பெற்றவுடன் மன்னர் புரஞ்சனன் தமது மனைவியை தேடினார். பின் தமது இல்லற வாழ்க்கைக்குரிய நல்லுணர்ச்சியை அடைந்தார். இதனையே வேறு விதமாக கூறினால், வேதங்களில் சட்டமாக்கப்பட்டிருக்கும் முறையான குடும்ப வாழ்க்கையானது பொறுப்பற்ற பாவ வாழ்க்கையை காட்டிலும் மேன்மையுடையதாகும். கணவனும் மனைவியும் கிருஷ்ண உணர்வில் இணைந்து அமைதியுடன் இல்வாழ்க்கை நடத்தினர் என்றால் அது சிறந்தது. மாறாக ஒரு கணவன் தன் மனைவியினால் மிகவும் கவரப்பட்டு தனது இல்லற கடமைகளை மறந்தான் எனில் வாழ்க்கையின் சிக்கல்கள் மீண்டும் ஆரம்பமாகும். அதனால்தான் ஸ்ரீல ரூபகோஸ்வாமி பரிந்துரைக்கிறார்: அனாசக்தன்ய விஷயான் பக்தி ரசாமிர்த சிந்து 1.2.255. பாலுறவில் பற்றின்றி கணவனும் மனைவியும் ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்காக இணைந்து வாழலாம். கணவன் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். மனைவியோ வேத கட்டளைகளுக்கேற்ப நம்பிக்கையுடனும் வைதீகமாகவும் இருத்தல் வேண்டும். மாறாக கணவன் பாலுறவு வேட்கையினால் மனைவியினிடத்து அதிமோகம் உடையவனாக இருந்தான் என்றால் வாழ்க்கை ஆபத்திற்குள்ளாகும். பொதுவாக பெண்கள் பாலுறவில் அதிக நாட்டமுடையவர்கள். ஆணின் ஆசையை விட பெண்ணின் ஆசை 9 மடங்கு வலிமை மிக்கது. அதனால் சுவைமிக்க உணவுகள் போன்றவற்றினால் அவளை திருப்திப்படுத்தி தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக்கொண்டு அவளை சமய அறநெறிகளில் ஈடுபட செய்தல் வேண்டும். உண்மையில் ஒரு பெண்ணுக்கு சில குழந்தைகள் இருக்க வேண்டும். அதன் மூலம் அவள் ஆணுக்கு இடையூறு செய்யாதிருத்தல் வேண்டும். பாலுறவு இன்பத்திற்காக மட்டுமே ஓர் ஆண் ஒரு பெண்ணிடம் மயங்கினான் என்றால் பின்னர் இல்லற வாழ்க்கை அருவருக்கத்தக்கதாகி விடும். அரசியல் ஞானி சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார்: பாரியா ரூபவதி சத்ரு என்று. அதாவது அழகிய மனைவி சத்ரு ஆவாள் என்பது இதன் பொருள். உண்மையில் கணவனின் கண்களுக்கு ஒவ்வொரு மனைவியும் அழகானவளாகத்தான் தோன்றுகிறாள். மற்றவர்கள் கண்களுக்கு அவள் அழகில்லாதவளாக தோன்றலாம். ஆயினும் அவள் மீது மோகம் கொண்டிருக்கும் அவள் கணவன் எப்போதும் அவளை அழகானவளாகவே காண்கிறான். ஒரு கணவனின் கண்களுக்கு அவன் மனைவி மிக்க அழகுடன் தோன்றினாள் எனில் அவள் மீது பெருமோகம் உடையவனாக இருக்கிறான் என்று பொருள். இவ்வுலகம் முழுவதுமே ரஜோ தமோ எனும் 2 குணங்களினால் மயக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக பெண்கள் ஆசை அதிகமாகவும் அறிவு குறைவாகவும் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் ஒரு ஆண் அவர்களது ஆசைக்கும் அறியாமைக்கும் அடிமையாகி விடக்கூடாது. பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு செய்வதனால் ஒருவன் சத்துவ குண
சத்துவகுண நிலைக்கு உயரலாம். சத்துவ குணமுடைய ஒருவன் ரஜோ மற்றும் தமோ குணமுடைய தனது மனைவியை கட்டுப்படுத்தலாம். அதன் மூலம் அவள் நன்மை அடைகிறாள். ஆசை மற்றும் அறியாமையின் மீது இயற்கையாக உள்ள அவளது நாட்டத்தை மறந்துவிட்டு ஒரு பெண் நற்குணமுடைய அவளது கணவனிடம் பணிவும் நம்பிக்கையும் உடையவளாக மாறுகிறாள். இது போன்ற வாழ்க்கையை பெரிதும் வரவேற்கப்படுகிறது. ஆண் மற்றும் பெண் இருவரின் புத்தியும் இணைந்து செயல்படலாம். அதன் மூலம் அவர்கள் ஆன்மீக உணர்விற்கான முன்னேற்ற பாதையில் இணைந்து செல்ல முடியும். இல்லையேல் ஒரு கணவன் அவன் மனைவியின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து அவளது நற்குணங்களை தியாகம் செய்து ரஜோ மற்றும் தமோ குணத்திற்கு ஊழியம் செய்பவன் ஆகிறான். இவ்வழியில் முழு சூழ்நிலையுமே மாசுடையதாகிறது. எனவே ஓர் இல்லற வாழ்க்கையானது பொறுப்பற்ற பாவ வாழ்க்கையை காட்டிலும் சிறந்ததாகும். ஆயினும் இல்வாழ்க்கையில் கணவன் அடங்கியவனாக இருந்தான் என்றால் உலக வாழ்க்கையின் ஈடுபாடு தவிர்க்க முடியாததாகிவிடும். இவ்வாறு ஒரு மனிதனின் பௌதீக கட்டு மேலும் அதிகரிக்கிறது. இக்காரணத்தினாலேயே வேத அமைப்பு முறையின்படி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் ஓர் ஆண் தனது இல்லற வாழ்க்கையை துறந்து வானப்பிரஸ்தம் மற்றும் துறவு வாழ்க்கையினை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதெல்லாம் மறுபடியும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பாகவதம் நம்மளுக்கு புட்டு புட்டு வைக்குது. ஏன்னா பெண்கள் ரஜோ மற்றும் தமோ குணத்திற்கு உரியவர்கள். அதனாலதான் நம்மளுக்கு அபிஷேக் துராச்சாரி அதுல இல்ல. பெண்களும் கூட 4 வர்ணத்துல பெண்கள், சூத்திரர்கள், வைஷ்யர்கள் இவங்க 3 பேருமே, இந்த பிரிவினர் 3 பேருமே ஒரே வகுப்புல சேர்த்தப்படுறாங்க. தாழ்ந்த வகுப்பினர் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. பெண்கள் நாமெல்லாம் பெண்கள் அதிகமா இருக்கிறோம், அதனால கோச்ச கூடாது. மாம்ஹி பார்த்த வியபாசத்ரே ஏ அபிஷு பாபயோனையே ஸ்ரீயாஸ் வைசியாஸ் சதாத் சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி 3 பேரை சொல்றாங்க. இவங்கெல்லாம் தாழ்ந்த குலத்தினர் அப்படின்னு. ஏன்னா ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் ஆட்டுவிக்கப்படுபவர்கள் பெண்கள். அப்ப பெண்கள் ஆண்களை விட 9 மடங்கு அதிகமான காம இச்சை கொண்டவர்கள். அப்போ ஒரு கணவன் பெண்களுக்கு தகுந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்து, புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து திருப்தி அடைய வச்சு, அவங்கள ஒரு குழந்தை ஒண்ணு வந்துருச்சுன்னா அந்த பெண்கள் கணவனுடைய போக்கஸ் கம்மியாயிடும். குழந்தை மேல அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவா. அதனால கல்யாணம் பண்ண உடனே குழந்தைக்கு வைப்பத்து அவன் கொடுத்துருவான். அப்புறம் அந்த பெண் கணவன் மேல இருக்கிற ஆர்வம் கம்மியாயிரும். அந்த ஆர்வத்தை குழந்தை மேல செலுத்த தொடங்கிடுவான். அப்போ அவன் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில் வாழும் கணவன் ஒரு கிரகஸ்தனாக இருக்க வேண்டுமே தவிர கிரக மேதியா இருக்கக்கூடாது. ஒரு கிரகஸ்தன் பகவானை எவ்வாறு வழிபடுவது, பக்தி எப்படி பண்றது அப்படின்னு ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட்டு தன் மனைவியும் அதுல ஈடுபடுத்துவான். அதனாலதான் சாணக்கிய பண்டிதர் அவர் சிறந்த அரசியல் ஞானி. அவர் சொல்றார், பாரியா ரூபவதி சத்ரு. சத்ரு அப்படின்னா எனிமி. அழகான பெண் அப்படிங்கிறவ ஒரு கணவனுக்கு எப்பவுமே எதிரியா இருப்பா. ஏன்னா அவன் அழகான பெண்ணை பாதுகாக்கணும். அழகான பெண் அப்படின்னாலே எல்லா ஆண்களும் கண்டிப்பா எப்படி ஒரு தேன்ல ஈ மொக்கிறத தவிர்க்க முடியாது இல்லையா? அது போல அழகான பெண்கள் எப்பவுமே வெளியில கூட்டிட்டு போனாலோ இல்ல வீட்டுக்குள்ள இருந்தாலோ நிறைய பேரை அவங்க கண்களுக்கு அவ தீனி ஆயிடுவா. சோ எல்லாருமே அவளை கவர்வதற்கு முயற்சிப்பாங்க. அதனால அழகிய பெண் அப்படின்னாலே ஆபத்து. அப்ப பெண்கள் ஆசை அதிகம், அறிவு குறைவுடையவர்கள். அதனால ஒரு ஆண் அவர்கள் ஆசைக்கும் அறியாமைக்கும் அடிமையாகி விடக்கூடாது அப்படின்னு பாகவதத்துல பட்டவர்த்தமா வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு செய்யறதுனால ஒருவன் சத்துவகுண நிலைக்கு உயரலாம். பெண்கள் கூட ஆசை அதிகம், அவங்களுக்கு அறிவு கம்மி அப்படின்னா பக்தியில் இருக்கிற பெண்கள் கிடையாது. அது எக்ஸெப்ஷன். ஏன்னா பக்தியில் இருக்கிற பெண்கள் ஆசை கம்மி பண்ணிருப்பாங்க. அது போல அறிவு, அவங்களுக்கு பகவானை பற்றிய அறிவு இருக்கிறதுனால அதுதான் உண்மையான அறிவு, வித்யா. அறிவு அப்படின்னா மற்றதெல்லாம் அறிவு கிடையாது. எப்படின்னா மத்தவங்களை ஏமாத்தலாம், எவ்வளவு நிறைய சம்பாதிக்கலாம் ஏமாத்தி, நான் பெரிய பிசினஸ் பண்றேன் அதனால அறிவாளி கிடையாது. அவங்க எல்லாம் ஏமாத்துக்காரங்க.
அறிவு கம்மியானவங்க. அறிவு அப்படின்னா ஆன்மீக அறிவு தான் உண்மையான அறிவு. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, என் பையன் ரொம்ப புத்திசாலி, அறிவாளி, நிறைய மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா அந்த மண்ணாங்கட்டி எல்லாம் ஒன்னும் அவனுக்கு உதவாது. கடைசியில எங்க போறான், எல்லாம் சுடுகாட்டுக்கு போறோம். ஆனா நான் ஆத்மா அப்படிங்கிறது தெரியாம உடல் என்ற தளத்துல வாழ்ந்து மடிஞ்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த பிறவிக்கே, மனித பிறவிக்கையோ இல்ல மிருக பிறவிக்கோ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ரஜோ மற்றும் தமோ குணத்திற்கு ஊழியம் செய்யறது ஒரு கணவனோட வேலையா இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சானா அந்த சூழ்நிலை மாசடையும், வீட்டுல நிம்மதி இருக்காது. எவ்வளவுதான் செஞ்சாலும் அந்த ரஜோ குணத்திலும் தமோ இருக்கிற குணத்திலும் இருக்கிற மனைவி என்னைக்குமே திருப்தி அடைய மாட்டா. எப்பவுமே வீட்டுக்குள்ள சண்டை, ஏக்கம், அதை வாங்கி தரல, இதை வாங்கி தரல, என்னை திருப்தி பண்ணல அப்படின்னு பெண்கள் போராடிட்டே இருப்பாங்க. ஆண்கள் நிம்மதியா இருக்க முடியாது, அப்ப பக்தியும் பண்ண முடியாது. எனவே ஒரு இல்லற வாழ்க்கையானது பொறுப்பற்ற பாவ வாழ்க்கையை காட்டிலும் சிறந்தது. ஏன்னா கல்யாணமே பண்ணிக்காம காமத்தை நான் வேற ஏதாவது வழியில தீர்த்துக்கிறேன், இல்ல நான் மது மாது சூது எல்லாத்துலயும் ஈடுபடுறேன் அப்படிங்கிறத விட சட்டத்திற்குட்பட்ட அந்த கல்யாண வாழ்வு ரொம்ப மேன்மையானது. ஆனா அதுலயும் சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்ந்தாலும் ஆண் பெண் அப்படிங்கிறது, நான் கணவன் மனைவி என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு எந்த நேரமும் அவங்க இதுல பொழுதுபோக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த மனித வாழ்வு அதற்காக அமைக்கப்பட்டது அல்ல. ஆண் பெண் அப்படிங்கிறது ஒரு சிற்றின்பத்தை அனுபவிக்கலாம், அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கின்றது. அதுதான் வேதம் சொல்லுது, தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு. மோட்சத்திற்கான வழியை பார்க்கணும். ஒரு சில நேரங்கள்ல அப்படி இருந்தா கூட அதை விடுத்துட்டு அடுத்ததுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். எப்பவுமே அதுலயே என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், அந்த எண்ணத்திலேயே இருக்கக்கூடாது. அப்ப அது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மோசமான விளைவை தரும். அப்போ நம்ம பகவானை சிந்திக்கிற கூட நம்மளுக்கு நேரம் இருக்காது. சோ அததான் நம்ம பாக்குறோம். இந்த உடல் என்கின்ற தளத்தில் ஈடுபடுறது, என்னோட தேகம், இந்த 3 நம்ம உடல்ல பாருங்க, நம்ம 3 தாதுக்கள் இருக்கு, திரிதாது அப்படின்னு சொல்லி. இதைத்தான் நம்ம தேகம் இதுதான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்துல சுழண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பக்தி மார்க்கத்துல முன்னேற முடியாது, ஆத்மாவை கடைந்தேற்ற முடியாது. கடைசியில மறுபடியும் ஒரு உடல் எடுத்து அந்த உடலுக்குள்ள அடைபடணும். இது தேகாத்ம புத்தி அப்படின்னு நாம படிக்கிறோம் பாகவதத்துல. இது தேகாத்ம புத்தி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம். சோ இல்லற வாழ்க்கையில் கணவன் அடங்கியவனாக இருந்தான் என்றால் உலக வாழ்க்கையில் ஈடுபாடு தவிர்க்க முடியாததாகிவிடும். ஏன்னா ஒரு ஆண் அப்படின்னா மனைவியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இல்ல அடங்கி போறான், பொண்டாட்டி தாசனாக இருந்தா அந்த குடும்பத்துல கண்டிப்பா முன்னேற்றத்திற்கு வழியே கிடையாது. இப்ப வேத அமைப்பு முறைப்படி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு ஒரு ஆண் தனது இல்லற வாழ்வை துறந்து வானப்பிரஸ்தம் மற்றும் துறவு வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கெல்லாம் அவன் ரெடி ஆகணும். அதை விட்டுட்டு பெண்ணுடன் அவளுக்கு வேணுங்கிறத கொடுத்து வாங்கி அதை சரி பண்ணிட்டு இருக்கிறதையே அவனை வாழ்க்கையோட இதா வச்சுக்க கூடாது. ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகம் 2. சராஜா மகிசீம் ராஜன் சூஷ்ணாதாம் ருச்சிராணாம் கிரதஸ்வஸ்த்யயனாம் திருப்தாம் ஆப்யநந்தத் உபாகதாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அரசி நன்றாக நீராடி ஆடை ஆபரணங்களினால் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டாள். சுவைமிக்க உணவுகளை உண்டு முழு திருப்தியுடன் அவள் மன்னரிடம் வந்தாள். நன்கு அலங்கரிக்கப்பட்ட அவள் எழில்முகத்தை கண்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றார். பொருளுரை. ஒரு பெண் சிறந்த ஆடை மற்றும் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். தன் கூந்தலில் மலர்களையும் அணிகிறாள். பெண்கள் குறிப்பாக மாலை நேரங்களிலே தங்களை நன்கு அலங்கரித்துக் கொள்கின்றனர். ஏனென்றால் அப்போதுதான் கணவன்கள் பகல் முழுவதும் உழைத்துவிட்டு வீடு திரும்புவர். ஒரு மனைவிக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்வது கடமையாகிறது. ஏனெனில் மாலையில் வீடு திரும்பும் அவள் கணவன் அவளது தூய்மையை கண்டு மகிழ்கிறான்.
தனது குடும்ப கடமைகளை தெளிவுடன் சிந்திக்கிறான். குடும்ப பணிகளில் மிகுந்த கவலை இருந்தால் அவள் தனது இல்லற கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாது. ஆகையினால் ஒரு மனைவி அவள் கணவனுக்கு தூண்டுகோலாக இருந்து அவள் புத்தியை சரியான நிலையில் வைத்திருக்க உதவ வேண்டும். அப்போதுதான் இருவரும் இணைந்து இல்லறை கடமைகளை எந்தவித தடங்களுமின்றி நன்கு ஆற்ற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ ஒரு பெண் தன்னை அலங்கரித்து கொண்டு மாலை நேரத்துல பூக்களை எல்லாம் வைத்து கணவன் வரும்போது ஒரு கணவன் வந்து உழைத்து கடுமையான உழைப்புல இருந்து ஒரு ஆறுதலை தேடி வீட்டுக்கு வருவான். மேனேஜர்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு அங்க இருக்கிற ஆட்களை எல்லாம் விரட்டி அவங்க சரியா வேலை செய்யலைன்னா அவங்க மேல கோவப்பட்டு சோ வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் எரிச்சலான ஒரு தூய்மை இல்லாத அழுக்கான மனைவியை பார்த்தா அவனுக்கு மறுபடியும் கோபம் வரும். சோ ஒரு கணவனை சாந்தப்படுத்துறதுக்காக மனைவி வந்து தன்னை அலங்கரித்து கொண்டு இனிமையான புன்முறுவலுடன் கடுகடுன்னு இல்லாம அப்பதான் அவனோட புத்தி நல்லா இருக்கும். சோ குடும்பத்துல கவலை இருந்தது அப்படின்னா இல்லற கடமையை சரியா செய்ய முடியாது. சோ ஒரு மனைவி கணவனுக்கு தூண்டுகோலாக இருந்து அவன் புத்தியை சரியான நிலையில் வைத்திருக்க உதவ வேண்டும். ஸோ அலங்காரம் பண்ணி புன்முறுவலுடன் இருக்கிறது அப்படின்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான சுத்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலையில வச்சுக்கிறதுக்காகத்தான். அப்போதுதான் இருவரும் இணைந்து இல்லற கடமைகளை எந்தவித தடங்களுமின்றி நன்கு ஆற்ற முடியும். வந்த உடனே வா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தானா கணவனுக்கு இன்னும் கடுகடுப்பு அதிகமாகும். ஏன்னா அங்கேயே நான் எவ்வளவு சிரமப்பட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த மூதேவி உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு. சோ அங்க ஸ்ரீதேவிய நினைச்சிட்டு வந்தவன் மூதேவி வடிவுல மனைவி பார்த்தா எப்படி இருக்கும்? சோ வீட்டை விட்டு ஓடலாமான்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், வேற ஒரு பெண்ணை நாட ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி பெரிய குழப்பங்கள் எல்லாம் வரும் குடும்பத்துல. மனைவி சரியில்லைன்னா வேறொரு பெண்ணை நாடுறதுக்கு அவன் மனம் தூண்டும். இப்படி பல வீடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அதனால சாஸ்திரம் சொல்லுது மனைவி வந்து புன்முறுவலுடன் சுத்தமான நிலையில தன்னை அலங்கரித்து கொண்டு கணவனை வரவேற்கணும் வீட்டுக்கு வரப்போ அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் 3. தயோபகூட பரிரப்த கந்தரோ ரஹோ நுமந்தரை அபக்ருஷ்ட சேதனஹ நகாலரம் ஹோ புபூதே துரத்யயம் திவா நிஷேதி பிரமதா பரிக்கிரக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? படிங்க மாதா. யாரு படிங்க? ஓகே, படிங்க மாதாஜி. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அரசி புரஞ்சனி மன்னரை மார்புற தழுவி கொண்டாள். அரசரும் அவள் தோள்களை பற்றி அணைத்துக் கொண்டார். இவ்வாறு அவர்கள் ஒரு தனிமையான இடத்தில் சிரித்து பேசி மகிழ்ந்திருந்தனர். இவ்வழியில் மன்னர் புரஞ்சனன் அவரது அழகிய மனைவியால் மயக்கப்பட்டு தமது நல்லுணர்வினை இழந்தார். இரவும் பகலும் ஓடி மறைவதை தன் வாழ்நாள் எந்த விதமான பயனுமின்றி குறைத்து கொண்டே வருகிறது என்று பொருளாகும் என்பதை அவர் மறந்து போனார். பொருளுரை. இச்சுலோகத்தில் உள்ள பிரமதா என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஓர் அழகிய மனைவி உண்மையில் தன் கணவனுக்கு புத்துணர்ச்சி அளிப்பவளாகவே இருக்கிறாள். ஆயினும் அதுவே இழிநிலைக்கு காரணமும் ஆகிறது. பிரமதா என்னும் சொல் புத்துணர்ச்சி தருதல் மற்றும் வெறியூட்டுதல் என்று இரு பொருள்களையும் தரும். ஓர் இல்லறத்தான் கடந்து செல்லும் இரவு பகலை பற்றி தீவிரமாக சிந்திப்பது இல்லை. அறியாமையுடையோ பகலும் இரவும் மாறி மாறி வரும் என்று இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். அறியாமை உள்ள மனிதன் காலை சூரியன் அன்றைய தனது வாழ்நாளை எடுத்துக்கொள்ளவே உதிக்கிறது என்பதை அறிவது இல்லை. இவ்வாறு ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல அவனது ஆயுள் குறைகிறது. இதனை உணராமலும் வாழ்க்கையில் தனக்குள்ள கடமையை மறந்தும் அம்மூட மனிதன் தன் மனைவி கல்வி மகிழ்ந்து காலங்கழிக்கிறாள். இந்நிலையே அபகிருஷ்ட சேதனா அல்லது இழிந்த உணர்வு எனப்படும். மானுட உணர்வானது கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் தன் மனைவி மற்றும் குடும்ப விஷயங்களில் அதிக ஈடுபாடு உடையவனாக இருந்தான் என்றால் அவன் கிருஷ்ண உணர்வு பெறுவதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். கடிந்து செல்லும் ஒரு மணித்துளியை 1 கோடி ரூபாய் கொடுத்தும் மீண்டும் வாங்க முடியாது.
என்ற அறிவின்றி அவன் மிகவும் இழிந்தவனாகிறான். வாழ்வின் மிக பெரிய நஷ்டம் கிருஷ்ணரை அறியாது காலத்தை கழிப்பதாகும். வாழ்வின் ஒவ்வொரு கணமும் முறையாக பயன்படுத்தப்படுதல் வேண்டும். முறையாக பயன்படுத்தப்படும் வாழ்க்கை பகவானின் பக்தி தொண்டு இல்லையேல் வாழ்வின் செயல்கள் அனைத்தும் கால விரயமே ஆகும். சிரம ஏவகி கேவலம். கடமை உடையவனாக ஆனதினால் மட்டும் நாம் வாழ்க்கையில் நன்மை பெற முடியாது. இதனை ஸ்ரீமத் பாகவதமும் 1.2.8 உறுதி செய்கிறது. தர்ம ஸ்வநிஷ்டித பும்சாம் விஸ்வசேன காதர்ஷியாக நோத்பாதையே எதிரதி சிரம ஏவகி கேவலம். தனக்குரிய கடமைகளை ஒருவன் சரியான நிறைவேற்றிய பிறகும் அவனால் கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெற முடியவில்லை என்றால் அவன் தனது பொன்னான காலத்தை பயனற்ற உழைப்பில் கழித்தான் என்றே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை, உண்மையை அவங்க தெளிவா சொல்றாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிறவங்க தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு புத்துணர்வு அளிப்பவளாக மட்டுமல்ல, வெறியூட்டுதல். 2 பொருள் இருக்கு இங்க. பிரமதா அப்படிங்கிற சொல் ஒண்ணு அவனுக்கு புத்துணர்வு அளிக்கிறான். ஏன்னா அவன் ஆண் பெண் கவர்ச்சி, அதுல புத்துணர்வு அளிக்கிறான். ஆனா மற்றொரு பொருள் என்னன்னா, அதே செயல் மற்றொரு பொருளையும் நம்மளுக்கு சொல்லுது, அது வெறியூட்டுதல். அப்ப அந்த காமத்தை அதிகப்படுத்துறது. இதுல சிற்றின்பம், இது நாளைக்கும் 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 அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இப்படின்னு இரவு பகல் மாறி மாறி அறியாமையினால இத சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. சோ அந்த அறியாமை உள்ள மனிதனோட வாழ்நாளானது இப்படியாக பொழுது ஒரு நாளுக்கு பகல் உதிக்கிறது, சூரியன் தோன்றுகிறது மறைகிறது, தோன்றுகிறது மறைகிறது. அப்படி ஆயுர்ஹரதி வைபும்சா முத்தியன் அஷ்டௌச்ச எண்ணசௌ தஸ்யத்தே யத்சனௌ நீத உத்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு பாகவதத்துல 3வது காண்டத்துல ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். அப்போ முழுமுதற் கடவுளை பற்றி விசாரணை இல்லாம இந்த காலத்தை பயன்படுத்துறதுனால ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகுவதும் அஸ்தமிப்பதாலும் அவனுக்கு ஆயுள் குறைஞ்சிட்டே போகுது. சோ இத சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு செகண்ட் நம்மளுக்கு ரொம்ப இன்றியமையாது. காலம் எது திரும்ப கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம். நாம என்னமோ காலத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிட்டு கழிச்சுட்டே இருப்போம். ஆனா டக்குன்னு யமன் முன்னாடி நிப்பாரு. நம்மளுக்கு எல்லாம் தெரியாது இவ்வளவு சீக்கிரமா யமன் வந்துட்டாரா. அட இப்பதான் நான் குழந்தையா இருந்தேன், இப்பதான் ஸ்கூல்ல படிச்சேன், அட இப்பதான் கல்யாணமான மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டானா, அவனுக்கு கல்யாணம் ஆகுதா. இப்படி நாம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஆயுள் எவ்வளவு வேகமா உருண்டுட்டு போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா காலம் அவ்வளவு சீக்கிரமா சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆனா நம்ம அதை உணரவே மாட்டோம். ஏன்னா நம்ம மனசு இருக்கு பாருங்க, நம்ம எப்பவும் இளமையா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி அதுல ஆசைகளை நம்மளுக்கு வச்சுட்டே இருக்கும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்ம காலம் இன்னும் இருக்குது, இப்பதான் பிறந்திருக்கிறோம், இப்பதான் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் அனுபவிராஜா அனுபவின்னு மனசு சொல்லிட்டே இருக்கும். ஆனா அந்த மனசு சொல்றதை கேட்டு நாம ஏமாந்தோம் அப்படின்னா நம்ம காலம் உடல் எழுந்தா மனித உடலுடைய பயன் நம்மளுக்கு கிடைக்காமையே போயிடும். ஏன்னா அந்த மனித உடல் எனும் கருவி மிகவும் சுதுர்லபம், மிகவும் அரிதானது. இத மூட மனிதன் தன் மனைவியுடன் கலவியில் கலந்து காலங்கழிக்கிறான். இந்நிலைதான் அபகிருஷ்ட சேதன அல்லது இழிந்த உணர்வு. ஏன்னா உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது, இதெல்லாம் விலங்குகளோட வேலை. ஒரு மனிதன் அந்த நிலையிலேயே இருக்க கூடாது. அபகிருஷ்ட சேதன அப்படின்னு இழிந்த உணர்வில இருக்கவே கூடாது. அப்ப ஆண் பெண் உணர்வை கட்டுப்படுத்தி அவன் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட்டு பிரம்மபூத பிரசன்னாத்மாவாக மாறுறதுக்கு அவன் முயற்சி பண்ணணும். சோ ஏன்னா கழிந்து செல்லும் ஒரு மணித்துளி 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மீண்டும் வாங்க முடியாது என்ற அறிவின்றி அவன் மிகவும் இழிந்தவனாகிறான். அபகிருஷ்ட சேதன, இழிந்த உணர்வு.
அதுக்கு ஆளாகிறான். இப்ப வாழ்வின் ஒவ்வொரு கணமும் முறையாக பயன்படுத்துதல் வேண்டும். முறையாக பயன்படுத்தப்படும் வாழ்க்கை பகவானின் பக்தி தொண்டு இல்லையேல் வாழ்வின் செயல்கள் அனைத்தும் கால விரயமே. சோ ஸ்ரம ஏவகி கேவலம் தர்மஸ்வனிஸ்திதக பும்சாம் விஸ்வக்சேனோ கதாசூய நோத்பாதையத்யதிப்திம் ஸ்ரம ஏவகி கேவலம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னோட கடமை சரிவர செஞ்சுட்டு இருக்கேன், நான் கரெக்டா தொழில் பண்ணிட்டு இருக்கேன், என் குழந்தை குட்டிகளை என் மனைவியை சரியா பாதுகாத்துட்டு இருக்கேன், எனக்கு வேற ஒரே ஒரு மனைவி தான், வேற எந்த பெண்ணோட தொடர்பு இல்ல, சிகரெட் குடிக்கிறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல, ஆனா பகவானை வழிபடுறது இல்ல, அது ஒண்ணுதாங்க, மத்ததெல்லாம் கரெக்டா பண்றேங்க அப்படிம்பாங்க. அப்ப யமதூதன் யமராஜன் சொல்லுவான், இவனை தூக்கி முதல்ல உள்ள போடு. ஏன்? இவனுக்கு எல்லா வித நலன்களும் கொடுத்தும் கூட நல்லா தொழில் பண்றான், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் எல்லாமே இருக்கு, இவன் அதை பாதுகாக்கிறான், ஆனா முக்கியமான அடி வேற விட்டுட்டான். வேற என்ன? பக்தி. இந்த மனித உடல் கிடைத்ததோட சிறப்பு அம்சம், இந்த மனித உடல் எனும் கருவியை பக்தி தொண்டுக்காக பகவானுக்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்தணும். பகவானை பற்றிய அறிவை ஆராய்ந்து தேடணும், அப்புறம் பக்தி பண்ணணும். ஞானத்தை அடைய என்ன வழின்னு பார்க்கணும், ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும், அவரை சரணடையணும். இதையெல்லாம் இல்லாம நான் கடமை பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு போவான். ஏன்னா எல்லாமே சாதகமா இருந்து நீ வேணுங்கிறத மட்டும் விட்டுட்டியே. சாதகமா இல்லாதவங்க கூட நிறைய பேர் பக்தி பண்றாங்க, ஆனா சாதகமா இருக்கிறவன் இதே அதனாலதான் குந்தி தேவி தன்னுடைய பிரார்த்தனையை சொல்றாங்க, யாருக்கெல்லாம் இந்த அழகு இருக்கோ, அறிவு இருக்கோ, பௌதிகமான அறிவு, அழகு, அறிவு, உயர்குடி பிறப்பு, கல்வி, இது இருந்ததுன்னா யாரும் பக்திக்கு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படின்னு குந்தி தேவி சொல்றாங்க. அதனால எனக்கு கஷ்டத்தை கொடு பகவானே, அப்பதான் நான் உன்னை எப்பவுமே நினைப்பேன் அப்படின்னு குந்தி தேவி பிரார்த்தனையில சொல்றாங்க. ஓ, அடுத்தது ஸ்லோகம் 7. சயான உன்னத்த மதோ மகாமனா மகார்ஹதல்பே மகிஷி புஜோபதி தாம் ஏவ வீரோ மனுதே பரம் யதஸ் தமோ அபிபூதோ ந நிஜம் பரம் சயத். ஹரே கிருஷ்ணன். யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ண. படிங்க. படிக்கட்டுங்களா மாதாஜி? மாதாஜி நீங்க கேட்கவே வேண்டாம், யாரும் வரலைன்னா நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு மாயையினால் அதிகமான அளவு ஆட்கொள்ளப்பட்டு உணர்வு முன்னேற்றம் உடையவராக இருந்த போதிலும் புரஞ்சன மன்னர் எப்போதும் தலையணையின் மீது இருக்கும் தன் மனைவியின் கரங்களின் மீதே முகம் புதைத்து படுத்திருந்தார். பெண்ணே தனது இறுதி லட்சியமும் ஆத்மாவும் ஆகும் என்று கருதி அறியாமை எனும் தமோ குணத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார். தன்னுணர்வு பெறுவது பற்றியோ, தனது ஆன்மாவை பற்றியே அல்லது முழுமுதற் கடவுள் பற்றியோ என்னவென்று அறிந்து கொள்ள முடியாதவராக இருந்தார். பொருளுரை. மனித வாழ்க்கை தன்னுணர்வு பெறுவதற்கு உரியதாகும். முதலில் ஒருவன் தன்னை பற்றி உணர்தல் வேண்டும், இதுவே நிஜம் எனப்படும். பின்னர் அவன் பரமாத்மா அல்லது முழுமுதற் கடவுளை பற்றி அறிய அல்லது உணர வேண்டியவன் ஆகிறான். ஆயினும் ஒருவன் உலகியலில் அதிக பற்றுடையனாக இருக்கும் பொழுது அவன் பெண்ணே எல்லாம் என்று நினைக்கின்றான். இதுவே உலகப்பற்றின் அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இது போன்ற நிலையில் ஒருவன் தன்னை பற்றியோ அல்லது முழுமுதற் கடவுளை பற்றியோ உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.5.2 மகேத் சேவாம் துவாரம் ஆகூர் விமுக்தேஷ் தமோ துவாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருவன் மகாத்மாக்கள் அல்லது பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது விடுதலைக்கான அவனது பாதை திறக்கிறது. ஆனால் ஒருவன் பெண்களிடம் அல்லது பெண் பற்றுடையவர்களிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருந்தான் என்றால் அவன் தமோதுவாரம், நரக வாழ்க்கையின் இருண்ட பகுதிக்குரிய வாசலை திறக்கிறான். மன்னர் புரஞ்சனன் மகாத்மாவாகவும் உயர்ந்த புத்தியும் முன்னேறிய உணர்வுடையவருமாகவே விளங்கினார். ஆயினும் பெண்கள் எடுத்துக்கொண்ட அளவற்ற போதையினால் அவரது முழு உணர்வும் மூடப்பட்டது. இக்காலத்தில் கூட மக்களின் உணர்வானது மது, மங்கை, மாமிசத்தினால் அதிகமான ஈர்க்கப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து மக்கள்
தன்னுணர்வு பெறுவதற்கான முன்னேற்றத்தில் முற்றிலும் இயலாதவர்களாக இருக்கின்றனர். தன்னுணர்வு பெறுவதற்கான முதற்படி ஒருவன் தான் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்று அறிதல் வேண்டும். தன்னுணர்வின் இரண்டாம் நிலை என்பது அனைத்து ஆத்மாக்களும் அனைத்து உயிர்களும் பரமாத்மா அல்லது முழுமுதற் கடவுளின் பாகங்களே என்று அறிதல் வேண்டும். இது பகவத்கீதையில் 15.7 உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மன சஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிசானி கர்ஷத். பந்தப்பட்ட உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் எனது நித்திய சிதறுண்ட பாகங்களே ஆவர். கட்டுண்ட வாழ்க்கையினால் அவர்கள் மனம் உள்ளிட்ட 6 புலன்களுடன் போராடி கொண்டு இருக்கின்றனர். அனைத்து உயிர்களும் முழுமுதற் கடவுளின் பாகங்களே ஆவர். தீவினை வயத்தால் தற்கால சமுதாயத்தில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஆண்களும் பெண்களும் ஒருவர் மீது மற்றொருவர் கவர்ச்சியுடையவராக இருக்கின்றனர். இதன் காரணமாகவே அவர்கள் தன்னுணர்வு நிலைக்கு முற்றிலும் வர இயலாதவர்களாக இருக்கின்றனர். தன்னுணர்வு இன்றே தாம் மானிட வடிவு கொண்ட வாழ்க்கையில் பெரும் இழப்புக்கு ஆட்படுவோம் என்று அவர்கள் அறிவது இல்லை. ஒருவன் தனது உள்ளத்தில் எப்போதும் பெண்ணை பற்றி நினைத்து கொண்டிருப்பான் என்றால் அது ஆடம்பரமான படுக்கையில் ஒரு பெண்ணுடன் படுத்திருப்பதற்கு சமமாகும். மனமே இங்கு விலையுயர்ந்த பஞ்சனை ஆகிறது. பெண்ணையும் பணத்தையும் பற்றி ஒருவன் நினைக்கும் பொழுது அவன் தனது நேசத்திற்குரிய பெண் அல்லது மனைவியின் கரங்களில் படுத்து ஓய்வு கொள்கிறான். இவ்வாறு அவன் பாலுறவிற்கு மீளாத அடிமையாகி தன்னுணர்வு பெறுவதற்கு தகுதியற்றவன் ஆகிறான். மொழிபெயர்ப்பு: அன்பிற்குரிய மன்னன் ரசீனா பர்ஹிஷத்தே இவ்வாறு தனது உள்ளம் முழுதும் கிருஷ்ணஜி, இது அடுத்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு தவறி மேல வந்துருச்சு. சாரி தேங்க்யூ. இல்ல இல்ல சரி, யாருக்குமே அப்படிதான் இருக்கு. சரி, ஓகே ஓகே. இது நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனித வாழ்க்கை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடி நீக்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் செய்தல் அரிது, அதனினும் அரிது கல்வியும் செல்வமும் பெற்றல் அரிது அப்படின்னு நம்மளுக்கு ஔவையார் பாட்டி சொன்னாங்க. சோ அப்போ மனித வாழ்க்கை சுதுர்லபம், ரொம்ப அரிதானது. எல்லாருக்குமே இப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு விலங்குகளை பாக்குறீங்க, எவ்வளவு நீர்வாழ் உயிரினங்கள், மனிதர்களை விட அதிகமான எண்ணிக்கையில தாவரங்கள் செடி கொடிகள் அதெல்லாமே உயிர்கள் தான். எத்தனை ரூபத்துல இருக்காங்க. ஆனா இந்த மனித வாழ்க்கை ரொம்ப முன்னேறியது. 6 அறிவு அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு மட்டும்தான். மற்றதெல்லாம் 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு இருக்கிற ஜீவராசிகளுக்கு கூட பகவானுக்கு பக்தி தொண்டுனா என்ன அப்படின்னு தெரியாது. அதை ஹரே கிருஷ்ண நாமம் சொன்னா சொல்ல முடியாது. ஆனா மனிதர்களாக பிறந்த நாம் இத சாஸ்திரங்களை படிக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு இந்த கருவிய, உடல் என்னும் கருவிய பகவான் கொடுத்திருக்காரு. அதை வச்சு நாம பகவான்கிட்ட போக முயற்சி பண்ணணுமே தவிர, இந்த ஜெயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து தங்க கம்பி வெள்ளி கம்பி இரும்பு கம்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு மாறுதல் வேற வேற கம்பி போட்டு ஜெயிலுக்குள்ளேயே உட்கார முயற்சி பண்ணவே கூடாது. ஜெயில் தான். அதுல நீங்க என்ன மொசைக் போட்டாலும் சாதாரண தரை இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப அந்த ஜெயிலை விட்டு நம்ம வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் முயற்சிக்கணுமே தவிர, அப்போ தன்னுணர்வு அடையணும். மனித பிறவில தன்னுணர்வு, தான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்பதை உணர்றதுதான் முதல் படி. அப்புறம் 2வது என்னன்னா, மற்றவர்கள் எல்லாருமே பகவானோட அம்சங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது 2வது படி தன்னுணர்வுலயே. அப்ப தன்னை உணர்தல் அப்படிங்கிறது தான் நிஜம். அப்ப பரமாத்மா யாரு, பகவான் யாரு, பிரம்மஜோதினா என்ன, இப்படி ஆய்ந்தறிவுல ஈடுபடணும். ஆனா உலகில் பொருட்கள் மேல அதிக பற்றாக இருக்கும்போது அவன் பெண் தான் எல்லாமே, இந்த சிற்றின்பம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெண் பின்னாடி போயிட்டு இருந்தான் அப்படின்னா முழுமுதற் கடவுளை பற்றி உணரவே முடியாது. அதனாலதான் மகத் சேவாம் துவாரம் ஆகூர் விமுக்தே சமோதுவாரம் யோசிதாம் சங்கி சங்கம். அப்போ சங்கி சங்கம் அப்படின்னா, சங்கம் யாரு கூட எடுத்துக்கணும், மகாத்மாக்களுடன் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது.
சங்கம் மட்டும் நம்மளுக்கு மோசமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த மோசமான சங்கத்தின் உணர்வு தான் நமக்குள்ள இருக்குமே தவிர பகவானை அடையணும் அப்படிங்கிற உணர்வு பக்தர்கள் மூலமா தான் எழுப்பப்படும். எல்லாருக்குள்ள கிருஷ்ண பக்தி இருக்கு, ஆனா அது உறங்கின நிலையில் இருக்கு. யாரால எழுப்ப முடியும்? பக்தர்களால தான் எழுப்ப முடியும். அதனாலதான் குரு சாது சாஸ்திரா அப்படிங்கிற வழியில தான் போகணுமே தவிர அசத் சங்க தியாகாத், அதுக்கு அதை அடிக்கடி சொல்றாங்க. அதனோட முக்கியத்துவம், பக்தர்களோட சங்கம் இல்லாம பக்தி வளரவே வளராது, பகவான்கிட்ட போகவே முடியாது. ஆனா பெண்ணிடம் பற்றுடையவராக இருந்தால் அவன் தமோத்வாரம் அப்படின்னா நரக வாழ்க்கையை இருண்ட பகுதியின் வாசலை அடைகிறான். ஒரு பெண்ணை ஒரு ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணின புதுசுல உடலுறவு வச்சுக்கலாம், ஆனா ஒரு பக்தியுள்ள குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காகவே. அதுக்கப்புறம் அவ பெண்ணை கூட அம்மா நினைப்பாங்க. அந்த இந்திய திருநாட்டுல பாத்தீங்கன்னா, அம்மா இங்க வா, அம்மா அதேடு அப்படின்னு மரியாதையை கூப்பிடுவாங்க. ஏன்னா அவனுடைய காம இச்சை மறைந்தது அப்படின்னா பெண்களை எல்லாமே தன் தாயா பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஒரு மனைவி கூட தாயோட பொசிஷன் ஏத்துக்கிறான். இப்ப எப்பவுமே அவளை மனைவி அப்படின்னா ஒரு உடலூர் காம இச்சையை தீர்க்கக்கூடிய ஒரு கருவியா பயன்படுத்தக்கூடாது. ஆண்களும் பெண்களும் அதை நோக்கி கணவனை வழிநடத்தக்கூடாது. இல்லற வாழ்க்கை ரொம்ப மேன்மையானது. அப்போ இங்க மன்னர் புரஞ்சனன் மகாத்மாவாகவும் உயர்ந்த புத்தி முன்னேற்றம் உடையவனாகவும் விளங்கிறார். பெண்களிடத்தில் கொண்ட அளவற்ற போதையினால் அவரது முழு உணர்வும் மூடப்பட்டது. சோ தன்னுணர்வு பெறுவதற்கான முதல் படி தன்னை உடலல்ல ஆத்மா என்று அறிவது. இப்படி அனைத்து உயிர்களும் முழுமுதற் கடவுளோட பாகங்களாக அறிவது இரண்டாவது. சோ ஆண்களும் பெண்களும் ஒருவர் மீது மற்றொருவர் கவர்ச்சியுடையவராக இருக்கின்றனர். இதன் காரணமாக அவர்கள் தன்னுணர்வு நிலைக்கு முற்றிலும் வர இயலாதவர்களாக இருக்கின்றனர். தன்னுணர்வு இன்றேல் தான் மானிட வடிவு எடுத்துக்கொண்ட வாழ்வின் பெரும் இழப்புக்கு ஆட்படுவோம். சோ இழப்பு யாருக்கு? நம்மளுக்கு தான். எப்போதுமே பெண்ணை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பான் என்றால் அது ஆடம்பர படுக்கையில் ஒரு பெண்ணுடன் படுத்திருப்பது சமம். மனமே இங்கு விலையுயர்ந்த பஞ்சனை. அப்ப பெண்ணையும் பணத்தையும் பற்றி ஒருவன் நினைக்கும் பொழுது அவன் தனது நேசத்திற்குரிய பெண் அல்லது மனைவியின் கரங்களில் படுத்து ஓய்வு கொள்கிறான். இப்படி அவன் பாலுறவுக்கு மேலாத அடிமையாகி தன்னுணர்வு பெறுவதற்கு தகுதியற்றவனாகிறான். சோ பெண்கள், பெண் போதை, பணபோதை இதுல இருக்கிறவனால எப்பவுமே என்ன பண்ண முடியாது? தன்னுணர்வு பெற முடியாது. ஹரே கிருஷ்ணா. இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? கருத்துக்கள் இருந்தா நீங்க பகிர்ந்துக்கலாம். முக்கியம்